Hello friends, welcome to TNPSC வெற்றிப்பாலம். இந்த வீடியோல நாம TNPSC Group 2 2A சர்வீசஸ் கீழ இருக்கிற போஸ்ட்டுக்கு வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் மாதம் எவ்வளவு சம்பளம் வரும் அப்படின்றத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். Group 2 நாம எடுத்துக்கிட்டோம் அப்படினா நம்ம நோட்டிஃபிகேஷன்லயே பார்க்கலாம். லெவல் 18 தான் ஹையஸ்ட் போஸ்ட். ஓகேங்களா? அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர், அதேபோல ப்ரொபேஷன் ஆஃபீசர், சப் ரெஜிஸ்ட்ரார் இதுக்கெல்லாம் லெவல் 18 பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லெவல் 16, ஃபாரஸ்டர் லெவல் 16 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. குரூப் 2ஏலையும் இப்போ சில ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குது. சீனியர் இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டோன்னா லெவல் 12 இருக்குது. சூப்பர்வைசர் லெவல் 11 இருக்குது. ஆனால் குரூப் 2ஏல அதிகமாக இருக்கிறது அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கிற போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இதுக்கு லெவல் 10 பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த லெவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழக அரசு ஊழியர்களுக்கு 7th பே கமிஷன் படி அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்படுது. ஓகேங்களா? இதுதான் பே மேட்ரிக்ஸு. இந்த பே மேட்ரிக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது அசிஸ்டன்ட் கேடர் அப்படின்னா லெவல் 10ல் உங்களுக்கு பே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பேசிக் பே, அதாவது முதல் மாதம் 20,600 உங்களுடைய பேசிக் பேவாக இருக்கும். இப்போது குரூப் 4 மூலமாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ டைப்பிஸ்ட்டாக வரவங்க லெவல் 8ல் இருப்பாங்க. அவங்களுடைய முதல் மாதம் அவங்களுடைய பேசிக் பே 19,500. ஓகேங்களா? இதே அசிஸ்டண்ட்டுக்கு லெவல் 10ல் 20,600 இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு 3% உங்களுடைய பே ஏறும். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு தருவாங்க. அதில் இப்போ 20,600னா அடுத்த வருஷம் உங்களுடைய பே 21,200 அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்க இந்த பே ஏறிட்டே போகும். லெவல் 10 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டு. லெவல் 11லேருந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டு. இப்போ நம்ம லெவல் 11ல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டே உங்களுக்கு முதல் மாதம் உங்களுடைய பேசிக் பே 35,400 இருக்கும். சரிங்களா? குரூப் 2ல் நம்ம பார்த்தோம் ஹையஸ்ட்டு லெவல் லெவல் 18. உங்களுடைய முதல் மாதத்தில் 36,900 உங்களுடைய பேசிக் பேவாக இருக்கும். லெவல் 10லேருந்து இந்த லெவல் 11க்கு போகும்பொழுது உங்களுக்கு பே அப்படியே டபுள் ஆகிறது நாம் பார்க்கலாம். இப்போ நாம் உங்களுடைய முழு சம்பளம் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா லெவல் 10ல் உங்களுடைய பேசிக் பே பார்த்தோம் அப்படின்னா 20,600 இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு டிஏ 55% இப்போ இருக்குது. டிஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 2 முறை டிஏ கவர்மெண்ட் ஏற்றுவாங்க. ஜனவரி 1 அதே போல் ஜூலை 1 உங்களுக்கு டிஏ ஏற்றுவாங்க. ஒரு 3% இல்லை 4% இல்லை 2% அப்படின்ட்டு உங்கள் பேசிக் பேல ஏற்றுவாங்க. இது வருஷத்துக்கு 2 முறை ஏற்றுவாங்க. இன்க்ரிமெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி இந்த டிஏ வருஷத்துக்கு 2 முறை ஏற்றுவாங்க. இப்போ 55% உங்களுடைய பேசிக் பேல டிஏவாக தராங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 11,330 இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஆர்ஏ இருக்குது. இந்த ஹெச்ஆர்ஏ நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே ஹெச்ஆர்ஏ கிடையாது. அது மாறிட்டே இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 20,600 பேசிக் பேக்கு 1,800 சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. மற்ற சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு 1,200, ஒரு முக்கியமான ஒரு டவுன்ஸில் இருக்கிறவங்களுக்கு 800, ஒரு சிறு நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு 500. இது மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து கிரேட் வைஸ் பிரிச்சுருக்காங்க. அதே போல் பேசிக் பே வச்சும் மாறும். ஓகேங்களா? உங்களுடைய பே ஏற ஏற உங்களுடைய ஹெச்ஆர்ஏவும் மாறிட்டே இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஹெச்ஆர்ஏ. ஓகேங்களா? கிரேட் 1ல் இருக்கிறவங்க 1ஏல இருக்கிறவங்க சென்னை, கிரேட் 1பியில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருப்பூர், திருச்சி, ஈரோடு இவங்களாம். கிரேட் 2ல் முக்கியமான நகரங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கிரேட் 2ல் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. கிரேட் 3லேயும் ஒரு சில நகரங்களில் இருக்கிறவங்க. கிரேட் 4 ஓகேங்களா, ரொம்ப ரிமோட்டான வில்லேஜ் ஏரியாஸ். இது மாதிரி கிரேட் வைஸ் பிரிச்சுருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்தும் பொழுதே 1,800 உங்களுக்கு ஹெச்ஆர்ஏவாக கிடைக்கும். அடுத்து மெடிக்கல் அலவன்ஸ் எம்ஏ, இது 300. இது எல்லாருக்குமே 300 அப்ளிகபிள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறோம் சிசிஏ, சிட்டி காம்பன்சேட்ரி அலவன்ஸ். இது எல்லாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? இந்த சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த சிசிஏ கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். ஓகேங்களா? சென்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 20,600 வரைக்கும் சம்பளம் பேசிக் பே இருக்கிறவங்களுக்கு 360 ரூபாய்.
அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு 1200 ரூபாய் வரைக்கும் வந்து சிசிஏ வந்து வருது. மற்ற சிட்டிஸ் கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சிசிஏ வந்து இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி மற்ற சிட்டிஸில் இருக்கிறவங்க, இது இல்லாமல் மற்ற சிட்டிஸில் இருக்கிறவங்க, டவுன்ஸு, வில்லேஜஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிசிஏ வந்து கிடையாது. சரிங்களா. சென்னையில் இருக்கிறவங்க, அதே போல் நம்ம முன்னாடியே குறிப்பிட்ட அந்த சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த சிசிஏ வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் வந்து ஒரு 34,390 ரூபாய். இந்த நம்ம சிசிஏ வந்து கட் பண்ணிட்டோம். அதே போல் இந்த ஹெச்ஆர்ஏவும் வந்து மாறும். எப்படி பார்த்தாலும் முதல் மாதம் வந்து கிராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 32,000 வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து முதல் மாதத்தில் கிராஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. உங்களுடைய மொத்த சம்பளம் வந்து இதில் வந்து சில பிடித்தங்களை வந்து கவர்மெண்ட் வந்து செய்வாங்க. முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபிஎஸ், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், உங்களுடைய சம்பளத்தில், அதாவது உங்களுடைய பே அதே போல் டிஏ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் ஒரு 10%, ஓகேங்களா, இந்த 31,930 ரூபாய் வரும். இதில் வந்து ஒரு 10%, 3,193 ரூபாய் உங்களுடைய சேலரியிலேருந்து பென்ஷனுக்காக மாதம் வந்து பிடிப்பாங்க. உங்களுடைய பேவும் டிஏவும் வந்து ஏற ஏற இந்த சிபிஎஸும் வந்து உயர்ந்துகிட்டே வந்து போகும். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு 3,193 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா இதே அமௌண்ட்டை கவர்மெண்ட்டும் வந்து போடுவாங்க. சரிங்களா. இந்த 2 அமௌண்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து தருவாங்க. இது எல்லாம் வந்து ரிட்டையர் ஆகும்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து செட்டில்மெண்ட் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் பழைய ஓய்வூதியம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே நீங்கள் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ண தேவையில்லை. கவர்மெண்ட்டே வந்து உங்கள் சர்வீஸ் பொறுத்து மேக்ஸிமம் உங்களுக்கு 50% உங்களுடைய பேயில் வந்து 50%, அதுக்கு டிஏ இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இது மாதிரி நாமளும் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா. இதை வந்து மாற்றணும் அப்படின்ட்டு தான் இப்போ போராட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. விரைவில் இது மாறதும் வந்து நாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் NHIS, ஓகேங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக வந்து 300 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. SPFக்குன்னு வந்து 70 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகும்போது இதுக்கெலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து கொடுப்பாங்க. அதே போல் FBF, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுன்ட்டு ஒரு 110 ரூபாய் வந்து பிடிப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில் இருக்கும்பொழுதே ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. அதுக்காக இந்த மாதம் இந்த 110 ரூபாய் வந்து பிடிக்கிறாங்க. SPFன்றது வந்து ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு ஸ்கீமு. இதில் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. டிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 3,673 ரூபாய். இது எல்லாருக்குமே வந்து வரும் முதல் மாதத்தில். நெட் பே, அதாவது நீங்கள் கைக்கு வாங்குறது வந்து 30,717 ரூபாய் வரைக்கும் வந்து வரும். சரிங்களா. இது ஒரு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சேலரி வந்து வரும். மற்ற நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெச்ஆர்ஏவும் சிசிஏ மட்டும் வந்து மாறும். சரிங்களா. எப்படி பார்த்தாலும் 29,000 வரைக்கும் வந்து முதல் மாதத்தில் கைக்கு வந்து சம்பளம் வந்து வரும் அசிஸ்டன்ட் கேடரில் வந்து சேர்றவங்களுக்கு. அடுத்து வந்து குரூப் 2ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் போஸ்ட் பார்த்தோம் லெவல் 18. ஓகேங்களா. லெவல் 10 தாண்டிட்டாலே லெவல் 11லேருந்தே வந்து ஆஃபீஸர் போஸ்ட் தான். லெவல் 18 வரைக்கும் குரூப் 2ல் வந்து இருக்குது. அதனுடைய பேசிக் பே பார்த்தோம் அப்படின்னா 36,900 ரூபாய். இதுக்கு வந்து டிஏ வந்து 55%, 20,295. ஹெச்ஆர்ஏவே வந்து இப்போ சென்னைன்றனால அதிகமாக வந்து இருக்கும் 4,200. மற்ற நகரங்களுக்கு நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி குறையும். MA 300, சிசிஏவும் வந்து 800. ஓகேங்களா. இதுவும் வந்து மாறக்கூடியது. கிராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 62,495 ரூபாய் கிராஸ் வந்து இருக்குது. இதில் சிபிஎஸ், உங்களுடைய பே அண்ட் டிஏல 10% பிடிக்கிற சிபிஎஸ் 5,720 ரூபாய். ஹெல்த் இன்சூரன்ஸ் 300, SPF 70, FBF வந்து 110. இதெல்லாம் வந்து டிடக்ஷன் போக 6,200 ரூபாய் வந்து டிடக்ஷன் போக மீதி வந்து கைக்கு வர சம்பளம். முதல் மாதம் ஒரு சென்னையில் ஒருத்தர் போகிறாரு வேலைக்கு, இந்த லெவல் 18ல் போகிறாருன்னா முதல் மாதம் அவர் வாங்க வேண்டிய ஊதியம் வந்து பார்த்தோன்னா 56,295. மற்ற நகரங்களில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வந்து வேறு இல்லை. எப்படி பார்த்தாலும் 54,000 வரைக்கும் வந்து கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹில் அலோவன்ஸு, அதே போல் வின்டர் அலோவன்ஸு, இது மாதிரி ஒரு இன்னும் சில அலோவன்சஸ்லாம் வந்து இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பே. சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.